கேத்தன் பேசுகிறேன். ஒன்று இப்போ தான் வெளியே போயிட்டு வந்தோம். இன்றைக்கி அந்த நம்ம குமரக்கூட்டம் முருகர் கோயில் இருக்குல்ல, நல்ல கூட்டம். நல்லா கொஞ்சம் டிராஃபிக்லாம் கூட மாற்றி வச்சுருக்காங்க. பேரிகார்டு வச்சு இப்படி போகணும் அப்படி போகணும், ஒன் வே டைரெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க வைங்களேன். அதாவது காரில் இப்படி வரக்கூடாது, டூ வீலர் மட்டும் அப்படி போகலாம் அப்படின்னு சில டைரெக்ஷன்ஸ் மாற்றிருக்காங்க. காரணம் இன்றைக்கி டியூஸ்டே, ரொம்ப நல்ல நாள், உகந்த நாள் முருகருக்கு அப்படின்றல நல்ல கூட்டம். ஈவினிங் இதை விட டபுளாக இருக்கும் அப்படின்னு சரி அதெல்லாம் பார்த்துட்டு எல்லா இடத்தையும் ஈஸியாக வந்தோம். அந்த இடம் மட்டும் கிராஸ் பண்ணுறது 10 நிமிஷம் ஆகிடுச்சு, அவ்வளோ கூட்டம் இருக்குது. சரி ஏன்னா இப்போ வண்டி பார்க்கிங் எல்லாம் ரோட்டில் அப்படி இப்படி வச்சுருக்காங்க. சரின்னு பார்த்து வந்தாச்சு. வந்துட்டு இன்றைக்கி இந்த சின்ன கஞ்சி வரைக்கும் போயிட்டு வந்தேன். இன்றைக்கி இந்த கடைங்க, இந்த புடவை கடைலாம் இருக்குது பாருங்கள், சரியான காலிங்க. ஏன் காலின்னு கேட்டால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சார். ஏங்க முருகர் கோயிலில் நல்ல நாள், முருகர் கோயிலில் கூட்டம் இருக்குது. செவ்வாய்க்கிழமை புடவை எடுக்க வரமாட்டாங்க. எனக்கு தெரியாது, அது இன்றைக்கி தான் பார்த்தேன். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம், எனி டைம் கல்யாண நாள் கல்யாணம் கூட்டம் இருக்கும். அதில் இந்த கவர்மெண்ட் சொசைட்டி இங்கே இருக்குது, அண்ணா சொசைட்டி, திருவள்ளூர், அதெல்லாம் இன்றைக்கி எல்லாமே காலியாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இதை மாதிரி டைமில் இவங்க செவ்வாய்க்கிழமை எடுக்க வேணாம், மண்டே வந்து ஒரு அட்வான்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒருத்தர் கூட இல்லை, உள்ளே போயிட்டு சும்மா ஒரு ரிலாக்ஸாக இன்றைக்கி எடுக்கலாம்ல. கூட்டத்தில் கூட்டம், என்ன புடவை எடுக்கும் நம்மளுக்கும் தெரியாது, மாறிடும், புடவை மாறிடும், ரேட்டு பேச முடியாது. அவங்க ரேட்டு சொன்னால் நம்ம ரேட் பேசுவோம் எப்போவுமே, அந்த இதுவும் பேச முடியாது. ஒரு நிம்மதி இல்லாமல் ஏதோ விட்டா போதுன்ட்டு ஒரு 10 புடவை எடுத்துன்னு வருவோம். இன்றைக்கி வந்தீங்கன்னா ஃப்ரீயாக உட்கார வச்சு அழகாக பேசி செலக்டடாக புடவை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு. அது ஏன் இது மாதிரி செய்தால் நல்லா இருக்குமோ, ஒரு சின்ன யோசனை தான். ஏன்னா செவ்வாய்க்கிழமை முருகருக்கு நல்ல நாளுமோ புடவை கூட நம்ம அட்வான்ஸ் ஒரு மண்டே வந்து ஒரு 100 ரூபா 1000 ரூபா கட்டிட்டு இன்றைக்கி எடுத்துலாம், அது நேற்று எடுத்தால் கணக்காகும்னு. அதுக்கு சின்ன யோசனை தான். ஏன்னா கும்பலில் வந்து நிறைய பேர் ஒரே டைம் வந்து அட்டாக் பண்ணுறாங்களா, புடவை எடுக்க முடியல, புடவை எடுத்தோன்னே ஹோட்டலுக்கு போகிறாங்க, அங்கேயும் கூட்டம், டிராஃபிக்கு கூட்டம், ஊருக்கு போய் சேர்றதுக்கு லேட்டு. இதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே காஞ்சிபுரத்தில் என்னென்னா ஒரே பேர் கொண்டு 2 கடை இருக்குங்க. இப்போது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு கடை தெரு இருக்குது, அங்கே ஒரு பெரிய கடை இருக்குது. அந்த கடை நல்ல ஃபேமஸ், அதே பேர் வச்சு இன்னொரு பேர் இருக்குது. நம்ம புதுசாக வரவங்க அங்கே இருக்கிற ஏஜென்சி இருக்காங்க பாருங்கள், அந்த கடை பேரும் இந்த கடை பேரும் ஒன்று தான், இன்ஷியல் தான் மாறி இருக்கும். அது என்ன நீங்கள் வந்து பாருங்கள், அது தெரியும். அவங்க வந்து அந்த கடை பேரை சொல்லி தான் அங்கே கூட்டின்னு போயிடுறாங்க. அதே மாதிரி கடை இங்கே கூட இருக்குது, நம்ம காமாட்சி கோயிலாண்ட அங்கேயும் கூட இருக்குது. இதை மாதிரி டபுள் கடை பேரை வச்சு மாற்றி மாற்றி ஏமாற்றிடுறாங்க. இது வரவங்க புதுசாக மாட்டின்னு முழிக்கிறாங்க. இதில் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார், அவர் இந்த இடத்துக்கு தான் வர சொல்லியிருக்காரு, அவங்க ரிலேட்டிவ்ஸு. அவங்க என்ன பண்ணாங்க, வேறு இடத்துக்கு போயிட்டாங்க இதே பேர் கொண்ட கடையில். அப்புறம் இவர் எங்கேருந்து ஃபோன் பண்ணால் அவங்க அங்கே இருக்குன்னு சொல்ல, அப்புறம் இவர் வண்டியில் போய் கூப்பிட்டு வந்தது பெரும் கஷ்டமாயிடுச்சு. அதுக்காக தான் சொல்கிறேன், பார்த்து செய்யுங்க. ஒரே பேரில் 2 கடை